டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பாலிட்டி குரூப் 1ல 40 கொஸ்டின்ஸ், குரூப் 2 அண்ட் குரூப் 4ல 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் கேட்கக்கூடிய அனைத்து கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற விதமாக நம்ம அகாடமியில் ஒன் ஷாட் எம்சிக்யூ வித் பாலிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 3000+ எம்சிக்யூ வித் டீடைல்ட் ஆப்ஷனல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் 22 கிளாஸஸ் 5+ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஹார்ட் காப்பி ஆஃப் புக் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. இந்த கோர்ஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், ஸ்ட்ராங் ரிட்டென்ஷன் பவர் அண்ட் அக்யூரசி அண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் அக்யூரேட்டா அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்ஸ்டியூட்ல தூத்துக்குடி பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரோக்ராமை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சூப்பர் பேட்ச்சில் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்க போகிறீங்க, இந்த சூப்பர் பேட்ச்சில் என்ன பண்ண போகிறோம், இந்த சூப்பர் பேட்சோட டியூரேஷன் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, அவுட்கம்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச். ஓகே, இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்குன்னு சூப்பர் பேட்ச், நம்ம இன்ஸ்டியூட்டில் பேங்கிங்க்குன்னு சூப்பர் பேட்ச் போய்கிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பேங்கிங்கான சூப்பர் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறவங்க அதிலிருந்து தான் ரிசல்ட் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கான்செப்டை நம்ம இன்ஸ்டியூட்டில் பேங்கிங்கில் நம்ம ஆல்ரெடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சக்ஸஸ் மாடலை பேஸ் பண்ணி இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கும் நம்ம சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சூப்பர் பேட்சில் ஒரு தரோவான ஆஸ்பிரன்ஸ், ஒரு ஹை பெர்ஃபார்மிங் ஆஸ்பிரன்ஸ், இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்னும் கொஞ்சம் அவங்கள டியூன் பண்ணி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் டியூன் பண்ண போகிறோம், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் டியூன் பண்ணி அவங்கள ரேங்க் ஹோல்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராமோட ஒரு அப்ஜெக்டிவ். சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்டகிரேட்டட் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நமக்கு ஒரு வாரத்தில் 5 நாளும் இந்த சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறது நடக்க போகுது. மண்டேல ஆரம்பிச்சு ஃப்ரைடே வரைக்கும் இந்த சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறது இருக்கும். எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கெலாம் உங்களுக்கு அந்த சூப்பர் பேட்ச் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 3 மணி நேரம் 9 மணி வரைக்கும் இல்லை 9:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறது நமக்கு போகும். ஓகேவா? 6 மணிலேருந்து 9:30 வரைக்கும் இந்த சூப்பர் பேட்ச் போகும். இந்த ஏர்லி மார்னிங் டைமை பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கான டாபிக்ஸை வந்து கொடுத்துரும். சரியா? ப்ரிலிம்ஸ்க்கான டாபிக்ஸ் அண்ட் தென் ப்ரிலிம்ஸ்க்கான அந்த கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறத உங்கள் கையில் கொடுத்துரும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரிலிம்ஸோட கொஸ்டின் பேங்க்கை நல்லா படிச்சுட்டு அந்த கொஸ்டின் பேங்க்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதுறது, ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத எழுதி வைக்கிறது. நம்ம கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நீங்கள் அந்த டாபிக்ஸில் எழுதிட்டு வர மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ப்ரியாம்பிள் அப்படிங்கிற டாபிக் இருக்குன்னா ப்ரியாம்பிளுக்கான கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறத உங்கள் கையில் கொடுத்துரும். அந்த கொஸ்டின் பேங்க்ல டிஎன்பிஎஸ்சியோட பிவைக்கு இருக்கும், யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இருக்கும், அண்ட் தென் அதர் போர்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்பிளனேஷன் எழுதிட்டு வர மாதிரி இருக்கும். அதை அடுத்த நாள் காலையில் மண்டே மார்னிங் இதை நம்ம வந்தோடனே ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணுவோம். அது ரிலேட்டடா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டுட்டு நோட்ஸை செக் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது உங்களுக்கு ப்ரீவியஸ் டேவே மெயின்ஸுக்கான டாபிக் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெயின்ஸுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் 360 டிகிரியில் நோட்ஸ் எழுதிட்டு வரணும். சரியா? நோட்ஸ் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில் உங்கள் நோட்ஸை செக் பண்ணுவாங்க. நோட்ஸ் எழுதியிருந்தால் மட்டும்தான் உள்ளவே அனுப்புவாங்க. ஸோ நோட்ஸ் எழுதின கேண்டிடேட்ஸை தான் உள்ளே அனுப்ப போகிறோம். எழுதிட்டு வந்தவங்களுக்கு அந்த நோட்ஸை செக் பண்ணிட்டு உங்களுக்கு உள்ளேயே அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அப்ரோச் பண்ணணும், ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு டிஸ்கஷன் செஷன் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அந்த டிஸ்கஷன் செஷன் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க எழுதின நோட்ஸை கொஞ்ச நேரம் நீங்க அந்த இடத்துல உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தினம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 50 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதுவோம். சரியா? இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 50 மார்க்குக்கு இந்த டெஸ்ட் எழுதுவோம். மண்டே ஒரு சண்டேவே உங்களுக்கு டாபிக் கொடுத்துருவாங்க. மண்டே காலையில் 50 மார்க்குக்கு மெயின்ஸ் டெஸ்ட். அடுத்தது மண்டே டாபிக் கொடுத்துருவாங்க. டியூஸ்டே காலையில் 50 மார்க்குக்கு ஒரு மெயின்ஸ் டெஸ்ட். வெட்னஸ்டே காலையில் ஒரு 50 மார்க் மெயின் டெஸ்ட். தேர்ஸ்டே காலையில் 50 மார்க்குக்கு
ஒரு மெயின்ஸ் டெஸ்ட். அண்ட் தென் ஃப்ரைடே வரப்ப அந்த 4 நாள் நீங்கள் டாபிக்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, போர்ஷன்ஸ் ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக போர்ஷன்ஸ் வந்து கொஸ்டின் பேங்க்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து நோட்ஸ் எழுதிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அந்த 4 நாளும் சேர்த்து படிச்சிருக்கக்கூடிய டாபிக்ஸை 5வது நாள் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. 4 நாள் மெயின்ஸுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் நோட்ஸ் எடுத்திருப்பீங்களா, ஒரு 4 டாபிக் எடுத்திருப்பீங்களா, அந்த 4 நாள் எடுத்த டாப்பிக்கை 5வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கான ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக வீக்லி டெஸ்ட்டாக வந்து எழுதும். ஓகேவா? அப்போ ஒரு வாரத்திலேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் பேங்கை சால்வ் பண்ணிட்டே வரும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு டாப்பிக்கையும் 360 டிகிரியில் நோட்ஸ் எடுக்கிறோம். அடுத்த நாள் காலையில் சூப்பர் பேட்ச் அட்டன் பண்ணுறோம். நம்ம நோட்ஸை ஒரு தடவை படிக்கிறோம், 50 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதுறோம். இந்த மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாக பண்ணுறோம். வாரத்தில் வெள்ளிக்கிழமை வந்து என்ன பண்ணுறோம், ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுறோம், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மெயின்ஸ் டெஸ்ட் வந்து எழுதுறோம். இதுதான் வந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். அதுதான் இந்த இன்டகிரேட்டட் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஏரியாவில் வராது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட், ரிவிஷன் அண்ட் மென்டார்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிறத எதை மீன் பண்ணுறாங்கன்னா, டெய்லியும் மெயின்ஸுக்கு 50 மார்க்குக்கு நம்ம டெஸ்ட் எழுதிடுவோம். அதுதான் இந்த டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிற ஏரியா. ரிவிஷன் அண்ட் மென்டார்ஷிப்ல வந்து என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் 50 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதுவீங்க, 4 கொஸ்டின் எழுதியிருப்பீங்க, 2 10 மார்க் எழுதியிருப்பீங்க, 2 15 மார்க் வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த 4 கொஸ்டினையும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய ஆன்சரை என்ன பண்ணுவோம்னா உடனே உங்களுக்கு திருத்தி ரிவ்யூவும் கொடுத்துருவோம். சரியா? அந்த செஷன் முடியிறப்ப நீங்கள் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, கொஸ்டினோட அப்ரோச்சை தெரிஞ்சிருப்பீங்க, அடுத்தது உங்கள் பேப்பரை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு ரிவ்யூவும் கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்தது இந்த சூப்பர் பேட்சோட ஃபோக்கஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் படிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம புக்கை எடுக்கிறோம், புக்கை எடுத்து டாப் டு பாட்டம் புக்கில் இருக்கிறத மட்டும்தான் படிக்கிறோம். திரும்பியும் அதே டாப்பிக்ல டெஸ்ட் வச்சா மறுபடியும் அதே புக்கை தான் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கும். கொஸ்டின் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜியை நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அப்போ இந்த சூப்பர் பேட்சோட ஐடியாலஜி என்னன்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, எஸ்பெஷலி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள் கையில் கொடுக்க போகிறோம். நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் பர்சனலாக நோட்ஸ் எடுத்துகிட்டு வருவீங்க, அதை டெய்லியும் வெரிஃபை பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம நாலேஜை பில்ட் பண்ண போகிறோம். நிறைய படித்ததையே படிக்கிறப்ப நமக்கு புது விஷயங்கள் வந்து தெரியாது. நிறைய கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ணுறப்ப என்னாங்கன்னா, நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஆன்சரை கற்றுக்க முடியும். அதே மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்க முடியும். தெரியாத கொஸ்டினை எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்க முடியும். இது எல்லாத்தையுமே இந்த ப்ரிலிம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஏரியாவில் கிளாஸ்லையும் உங்களுக்கு சொல்லித் தருவோம். பர்சனலாக நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுக்கே அது ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஒரு அப்ரோச் தான் இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸை வந்து டியூன் பண்ண போகிறோம். சில பேருக்கு மெயின்ஸ் எழுத தெரியலாம், சில பேருக்கு மெயின்ஸ்னா என்னன்னே தெரியலாம், ஆனால் பொட்டன்ஷியல் இருக்கும். ஓகேவா? மெயின்ஸ் ஆல்ரெடி எழுதின கேண்டிடேட்டாக இருக்கலாம், இல்லை நான் மெயின்ஸே அட்டன் பண்ணதில்லை அப்படிங்கிற கேண்டிடேட்டாக இருக்கலாம், இல்லை மெயின்ஸை பற்றி ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்ச கேண்டிடேட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பூட் கேம்பில் மெயின்ஸை பற்றி கொஞ்சம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான கேண்டிடேட்டாக இருக்கலாம். எல்லாருமே வெல்கம் தான். இங்கே உங்களோட ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸ் தான் இந்த இடத்துல டியூன் பண்ண போகிறோம். ப்ரிலிம்ஸ் ஓரியன்டட்ல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லி தர போகிறோம். மெயின்ஸ் ஓரியன்டாக பார்க்குறப்ப உங்களோட ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸை வந்து டியூன் பண்ண போகிறோம். என்ன டெம்ப்ளேட்ல எழுதுறீங்க, எந்த அலைன்மெண்ட்ல எழுதுறீங்க, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க, எக்ஸாமினர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் உங்க பேப்பர்ல இருக்கா, இது எல்லாமே உங்களுக்கு பர்சனல் ரிவ்யூல வந்து கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ நம்மளோட மெயின்ஸ் ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதுமே இந்த இடத்துல எவால்வ் ஆக போகுது. எனக்கு மெயின்ஸ்னா என்னன்னே தெரியலனா கூட பரவாயில்ல, அதெல்லாம் சொல்லி தரதுக்காக தான் இந்த சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ தைரியமாக நம்ம ஜாயின் பண்ணலாம். அடுத்ததா இந்த ஹோல் அப்ஜெக்டிவே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா, ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸை நம்ம அவங்கள டியூன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹோல் சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து ஒரு ரேங்க் ஹோல்டராக ஆகணும், டாப் 10ல் வரணும், டாப் 50ல் வரணும் அப்படிங்கிற கூடிய கேண்டிடேட்ஸ் தைரியமாக இதில் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமா இருக்க போகுது. ஸோ அந்த ப்ரோக்ராமை பற்றி தான் இங்கே நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ ஃபைன் டியூன்டாக இருங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ அப்போ இந்த சூப்பர் பேட்சுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இன்ஸ்டியூட்லேயே நிறைய பேர் என்ன பண்ணுறோம், பிஎம் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கோம். சில பேர் ஃபவுண்டேஷன் கிளாஸஸில் இருப்பீங்க, சில பேர் பூட் கேம்ப் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சில பேர் லீடர்ஸ் டெஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க, சில பேர் வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட் பேட்சில் வந்து என்ரோல் ஆகி அதில் ஒரு சைட் போய்கிட்டு இருக்கு. ஸோ
அந்த ப்ராசஸை இது டிஸ்டர்ப் பண்ணாது. சரிங்களா? அது தனி, இது தனி தான். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த டெஸ்ட் பேட்சை வந்து இந்த சூப்பர் பேட்சுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகலாம். சரியா? ஸோ சில பேர் எந்த டெஸ்ட் பேட்ச்லையும் இல்லாமல் தனியாக உட்காந்து படிச்சுட்டே மட்டும் இருப்பீங்க. அவங்க உட்பட எல்லாருமே வந்து இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து எழுதலாம். சரியா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு May 2 வந்து இன்ட்ரோ கிளாஸ் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சூப்பர் பேட்ச்னா என்ன அப்படின்னு இந்த கான்செப்டை உங்களுக்கு இன்னும் நேரில் வந்து டீட்டெயில்டாக புரிய வைக்கிறதுக்காக May 2 வந்து ஒரு இன்ட்ரோ கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே அட்டென்ட் பண்ணுங்க. அங்கே இன்னும் நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வரும். அதை நேருக்கு நேராக வந்து கேளுங்க. சரியா? ஸோ May 2 வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். May 3 வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ நமக்கு டெஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா May 7 தான் வந்து டெஸ்ட் டேட். ஓகேவா? May 7 வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறத சொல்றோம். எப்போ அப்படின்னா May 7 ஓகேவா? ஸோ நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து வருவீங்க. ஆனால் எல்லாத்தையுமே சூப்பர் பேட்ச்குள்ள கொண்டு வர முடியாது. இந்த சூப்பர் பேட்சோட கான்செப்ட் என்னன்னா, எலைட் பெர்ஃபார்மிங் கேண்டிடேட்ஸை அவங்கள ஃபைன் டியூன் பண்ணி ரேங்க் ஹோல்டர்ஸாக மாற்றுறது தான். ஃப்ரம் ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோட பெரிய ஒரு டார்கெட்டு. சரியா? அப்படிங்கிறப்ப May 7 வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் நிறைய பேர் வந்து எழுதுவீங்க. அதிலிருந்து எவ்வளோ பேரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம்னா ஒரு 100 பேரை செலக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? 100 பேரை செலக்ட் பண்ண போகிறோம். என்ன சிலபஸை பேஸ் பண்ணி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்க போகுதுன்னா ஒன்லி INM சிலபஸ் மட்டும்தான். ஓகேவா? இந்திய தேசிய இயக்கம் இருக்காங்க இல்லையா, அந்த சிலபஸ்ல இருந்து உங்களுக்கு 100 கேள்வி கேட்போம். ஓகேவா? INM சிலபஸ்ல இருந்து 100 கேள்வி. INM A3 புக்கை நல்லா படிங்க. அந்த 100 கேள்வி அங்கிருந்து தான் வரப்போகுது. இந்த 100 கேள்விக்கு யாரெல்லாம் வந்து டாப் 100ல வராங்களோ அவங்கள செலக்ட் பண்ண போறோம். ஓகேவா? செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா May 8, May 9, May 10 இந்த 3 நாளும் அந்த 100 பேர்கிட்டையும் பர்சனலாக நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து சுகேஷ் சார், கனிமுருகன் சார், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலராக டாப் 100ல வந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க ஈகராக இருக்காங்க, அவங்களோட ப்ரீவியஸ் அட்டம்ஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸை வந்து அனலைஸ் பண்ணி இந்த 100 பேர்ல இருந்து ஒரு 50 பேரை வந்து செலக்ட் பண்ணுவோம். சரியா? இந்த 50 பேர் தான் சூப்பர் பேட்சோட ஃபர்ஸ்ட் பேட்சா இருக்க போறாங்க. அதே மாதிரி மாசம் மாசம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சு அடுத்த சப்ஜெக்ட் போறப்ப அடுத்த சூப்பர் பேட்சுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து May 7 வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதுல 100 பேரை செலக்ட் பண்ண போறோம். இந்த May 7 இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் INM அப்படிங்கிற சிலபஸை பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ அதுல இருந்து ஒரு 100 பேர் செலக்ட் பண்ண போறோம். May 8, May 9, May 10 3 நாள் வந்து அந்த 100 பேர்கிட்ட பர்சனலா இன்ட்ராக்ட் பண்ணி அதுல இருந்து 50 பேரை நம்ம செலக்ட் பண்ண போறோம். இந்த 50 பேர் தான் சூப்பர் பேட்சோட பேட்ச் 1ல வந்து இருக்க போறாங்க. சரியா? சோ இந்த சூப்பர் பேட்சோட பேட்ச் 1ல என்ன சப்ஜெக்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா பாலிட்டில இருந்து ஆரம்பிக்க போறோம். ஓகேவா? அதாவது May 11 இந்த சூப்பர் பேட்சோட டே 1 அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. May 11 வந்து சூப்பர் பேட்சோட டே 1 அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது பாலிட்டில இருந்து நம்ம போக போறோம். பாலிட்டியை ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் வைஸ் அப்ரோச் பண்ண போறோம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டெய்லியும் டெஸ்ட் எழுதி பார்க்க போறோம். சரியா? இந்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 இந்த 2 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் தென் குரூப் 1 பார்க்குறப்ப ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். குரூப் 2 பார்க்குறப்ப உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் இந்த ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறப்ப அது குரூப் 2A மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பேட்ச் தான் இந்த பேட்ச். சரியா? ஸோ பேட்ச் 1 அப்படிங்கிறது பாலிட்டியை பேஸ் பண்ணி May 11 வந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறத வைப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அந்த டாப் 100க்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாலே மோர் ஆர் லெஸ் நீங்க அந்த சூப்பர் பேட்சுக்குள்ள எலிஜிபிள் ஆயிடலாம். சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஹையர் செலெக்ஷன் அண்ட் ரேங்க் கன்வர்ஷன் அப்படிங்கிறதாம். ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு வந்து மெயின்ஸ் நல்லா எழுத தெரியும், ஆனால் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியாது. சில பேருக்கு ப்ரிலிம்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் மெயின்ஸ் வந்து அவுட் ஆயிரும். சரியா? இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிளக்சுவேஷன் இன்ஸ்டியூட் ஃபுல்லாவே இருக்கு. ஆஸ்பிரன்ஸ் மத்தியில நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த இம்பேலன்ஸை வந்து பேலன்ஸ் பண்றது தான் இந்த இடத்துல மெயின் அப்ஜெக்டிவாவே இருக்க போகுது. ஸோ நீங்க ப்ரிலிம்ஸ்ல டாப்பா இருக்கலாம், மெயின்ஸ்ல டவுனா இருக்கலாம். ஸோ அதை பேலன்ஸ் பண்ண போறோம். மெயின்ஸ்ல டாப்பா இருக்கலாம், ப்ரிலிம்ஸ்ல லோவா இருக்கலாம். இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ், மெயின்ஸ் டு இன்டர்வியூ, இன்டர்வியூ டு அச்சீவர், இந்த ஒரு ப்ராசஸ் தான் இந்த இடத்துல எடுத்துட்டு வர போறோம்.
சரியா? அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் டிசிப்ளின்டு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து சொல்லித் தர போகிறோம். எவ்ரிடே இந்த கிளாஸஸ் இருக்க போது மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். சாட்டர்டே சண்டே அது நீங்கள் அடுத்த வாரம் ப்ரிப்பரேஷனுக்கான டைமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வாரத்தில் 5 நாள் சூப்பர் பேட்ச் நடக்க போகுது. காலையில் 6 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் தான் நடக்க போகுது. இந்த 3.5 hours நீங்கள் ரெகுலராக யூட்டிலைஸ் பண்ணுறப்ப டிசிப்ளின்டான ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கிடைக்கும். இதை நீங்கள் எக்ஸாம்லோட அவுட்புட்டில் நல்லாவே ரியலைஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ உங்களுக்கு மென்டார்ஷிப் அப்படிங்கிறது இருக்கும். நம்மளோட டாப் ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஆளுக்கு 10 பேரை கையில் எடுத்துக்கிட்டு பர்சனலாக கைட் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்ம இன்னும் இன்ட்ரோ கிளாஸில் இன்னும் டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கன்சிஸ்டன்ட் கிரியேஷன் ஆஃப் டாப் அச்சீவர்ஸ். ஸோ உங்களில் 50 பேர் 100 பேர் இருக்க போகிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வரக்கூடிய எக்ஸாம்ஸில் ரேங்க் ஹோல்டர்ஸாக நீங்களாம் மாற போகிறீங்க. ஸோ அதுதான் பெரிய ஒரு அவுட்கமாக இருக்க போகுது. அந்த அவுட்கம்மை நோக்கி தான் நம்ம இன்ஸ்டியூட் சைட்லேருந்து ஒர்க் பண்ண போகிறோம். நீங்களும் அந்த அவுட்கம்மை நோக்கி தான் இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்த வரக்கூடிய எக்ஸாம்ஸை வந்து கிராக் பண்ணக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சியோட சூப்பர் பேட்ச் அகைன் டேட்ஸை நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். May 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோ கிளாஸ் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம். May 7 வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்க போது 100 மார்க்குக்கு இருக்கும். அதாவது 100 கொஸ்டின் வந்து இருக்கும். INM அப்படிங்கிற சிலபஸ்ல இருந்து இருக்க போது May 8, May 9, May 10 3 நாளும் அந்த டாப் 100 மெம்பர்ஸ்க்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் ஒரு 50 பேர்கிட்ட நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அந்த செலக்ட் பண்ண 50 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து May 11லேருந்து கிளாஸஸ், அதாவது கிளாஸஸ் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது சூப்பர் பேட்ச் அப்படிங்கிற ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் பிளான் போட்டிருக்கோம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம். கமெண்ட் பண்ணுங்க, டவுட்ஸை கிளியர் பண்ணுறோம். அதே மாதிரி May 2 இன்ட்ரோ கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இனிஷியலாக இந்த ஒரு கான்செப்டை தூத்துக்குடியில் தான் அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ அதுக்கப்புறமா மற்ற பிரான்ச்சஸ்லையும் கொண்டு போக தான் போகிறோம். ஸோ மறக்காம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.